எதிரும் நம்மளே மட்டுமல்ல எதிரிகளை நீக்கக்கூடிய தன்மை தருகிறார்களோ அப்படிப்பட்ட வல்ல நல்லவர் தானே. எல்லோருக்கும் நல்லது செஞ்ச நீங்க நல்லவர் தானே. அதனால இத்தகைய சிறப்புடைய அவர் எப்படிப்பட்ட அறக்கடவுளாகிய இடம வாகனத்தில் உடம்பிருந்தார். ஆட்கள் அடல் உடையர் உலகத்தில் ஆட்கள் தரணும். பிறவி பிணி நீக்க வாய்மை அறவழி வாழ்ந்தால் அது நந்தியுடைய உடல். அந்த பொருள் தர்மம் தான் நந்தியுடைய உடல். 4 காரணங்கள் வந்து அறம், பொருள், இன்பம். ஆக தர்மமாகிய அறவழியிலே பொருளீட்டி இன்பமாக வாழ்ந்தார். தர்மமாகிய தர்மகாரியம் செய்து நீங்கள் சிறப்பாக வாழ்கின்றீர்கள். சிவபெருமான் மனதாகிய பசுவாகிய ஆன்மாவில் ஏறி பயணிப்பார். பசுவேறும் எங்கள் தலைமுகளோடு மேல் ஆக பசுவாகி இடவ வாகனத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மனதிலும் எழுந்தருளி அருள் செய்வார் இல்ல முடிக்கிறார். ஒவ்வொரு திருப்பதிகத்துக்கும் ஒரு பலன் உண்டு. நீங்க நல்லவராக வாழ விரும்புகிறீர்களா? இந்த மந்திரமாவது மேல் பதியத்தை தினந்தோறும் அதனுடைய பொருளை தெரிந்து அது கூறும் வண்ணம் நீங்கள் அந்த ஆரம்பத்திலிருந்து வரிசையா சொல்லுவார். இது என்னன்னு மிக அழகா மந்திரமாவது வானவர் மேல மந்திரமாவது சுதிக்கப்படுவது தந்திரமாவது. அப்புறம் பாத்தீங்களா, வேதத்தில் உள்ளது வென்றிய தீர்ப்பது, போதம் தருவது, உண்மை தவிர்ப்பது, ஓத தகுவது, உண்மையில் உள்ளது, முத்தி தருவது, முனிவர் அணிவது, சத்தியமாவது, பற்றி தருவது, பறவை இனியது, காண இனியது, கவினை தருவது, பேணி அணிபவருக்கெல்லாம் பெருமை கொடுப்பது, மானம் தருவது, மதியை தருவது, என்ன பூசை இனியது, புண்ணியமாவது, பேச இனியது, பெருந்தவர்க்கெல்லாம் ஆசை கெடுப்பது, அந்த மதாவது பேசும் புகழ்வது, மறுப்பது, வருத்தம் தணிப்பது, வானம் அடிப்பது, பொருத்தமதாவது புண்ணிய பூசுவது, எயில கட்டது, எருமைக்கு உள்ளது, கைலப்படுவது, சாட்சியமாவது, வீழை தடுப்பது, சுத்தமதாவது ராவணன் மேழல், பாவம் அறுப்பது, தராவணமாவது, தத்துவமாவது. எவ்வளோ ஆளோட ஐயன்னான வண்ணம் மகளூரை தேவர்கள் செய்யது, ஏல உடம்பு கிடவி இன்பம் தருவது, நலன்களை தரக்கூடிய எந்திசைப்பட்ட பொருளால் ஏற்றும் வழியது. இப்படிப்பட்ட இந்த தென்னன் அந்த புறச்சமயம் சார்ந்திருந்தாலும் அவனிடத்தும் கருணை காட்டும். அவருடைய பூனை நீக்கி வெப்ப நோய்க்கு தீப்பினி ஆகிய ஞான சம்பந்தன் சொன்ன இந்த பாடல்களை யார் பாடுகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் நல்லவராக இருப்பார்கள் என்று இந்த பாடல் வந்து நமக்கு போதிக்கிறதாக. இங்கே ஏதோ அப்படியெல்லாம் கிடையாது. பொருள் உணர்ந்து நாங்க உணர்வினால் பயின்றேன். ஞான சம்பந்த பெருமான் சொன்ன வார்த்தைகள் இந்த திருநீற்று பதிகம். அவர் இன்றும் இந்த திருமுறையில் வார்த்தைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் சார்பாக இந்த பாடலை நான் அடியேன் பாடி பிறருக்கு அணிவித்தால் துணி தீரும் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு யார் திருநீர் வைத்தாலும் அது எந்த மாற்றமும் கிடையாது.
எங்க ஆலயத்திலே ஒரு மார்கழி மாதம் ஒரு அம்மா என்கிட்ட ஒரு 5-6 குழந்தைகள் திருமுறை வகுப்பு ஒரு குடும்பத்தை சேர்ந்தது. அதுல ஒரு குழந்தை 2 நாட்களுக்கு வந்தேன். அப்புறம் மாலையில அதற்கு அலங்காரம் சொல்லிட்டு அந்த அம்மையார் வந்தாங்க. வந்தவங்க, சாமி இது மாதிரி சுகந்தி ஒன்றும் சரியாக இருக்கா, அவ உணவு அருந்தி 5 நாள் ஆகுது, பையன் தூக்கிட்டு மருத்துவர்களால இது என்ன பிணின்னே கண்டுபிடிக்க முடியல, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க, சொப்பனார் கேட்டு எப்பயாவது என்ன மகளை காப்பாத்துங்க, எங்க வீட்டு செல்ல பிள்ளைன்னு முறையிடுறாங்க. சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தேன். உடனே எங்க சாமியோடைய அந்த பிரம்மபாகத்துல ஒரு பள்ளம் இருக்கும். ஒரு கற்பூர டப்பாவை எடுத்து அதுல அந்த பள்ளத்துல இருந்து தண்ணியை ஊற்றி கொடுத்துட்டு சாமிக்கு திருநீர் அணி வச்சுக்குமே. அந்த திருநீரை எடுத்து ஞானசம்பந்தருடைய இந்த பஞ்சத்தை பாடி, அம்மா இதை கொண்டு போய் இந்த தீர்த்தத்தை கொண்டு போயிட்டு அங்கு பிள்ளைக்கு முகத்தை தொடச்சு விட்டு உள்ள இந்த திருநீருக்குள் ஒரு சிட்டிகை திருநீரை போற்று ஞானசம்பந்த பெருமானுடைய இந்த பதிகத்தை பாடி சொக்க இந்த திருநீரை வந்திருக்கிறார். சொல்லி ஒரு 4 வார்த்தை சொல்லுவோம். ஒரு மணிக்கெல்லாம் இந்த அம்மா கோயிலுக்கு ஓட்டோட்டமா ஒடியாராங்க. எனக்கு பயம் ஆயிடுச்சு. அப்படின்ட்டு அம்மா வந்தாங்க. சாமி, சுகந்தி 5 நாள் சாப்பிடாத இட்லி ஒட்டுக்கா சாப்பிடுவாங்க. 11 இட்லி சாப்பிடுறாங்கன்னு 8 வயசு இல்ல பயந்துட்டு ஓடியாந்துட்டாங்க. எனக்கே பயமா ஆயிடுச்சு. ஐயோ ஏதோ இல்லைன்னு நடக்குதா சாமின்ட்டு. அதுக்கு பிறகு இறைவன்கிட்ட வேண்டிட்டு நம்ம ஏதோ நடந்துருச்சு. அன்னைக்கு காலையில அந்த குழந்தைக்கு காலையில வெறும் தண்ணியா ஒரு பேதி ஆயிருக்கு. ஆன பிறகு பசி எடுத்துக்கிச்சு. நல்லபடியா ஒரு 11 இட்லி தின்னணும். இட்லினா ஒரு எங்க பகுதியெல்லாம் இட்லி நானே ஒரு 4 இட்லி சாப்பிட்டா பசி ஆகி எனக்கே பயமா போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் சாமி கிட்ட வச்சு திருநீர் குடிச்சதும் அந்த குழந்தைக்கு திருநீர் அணிச்ச பிறகு நார்மல் ஆயிடுச்சு. அதுல இருந்து ரொம்ப ஒல்லி குச்சியான பிள்ளை இப்ப நல்ல வயிறார சாப்பிட்டு எவ்வளவு மருத்துவரா இருக்கா. சுகந்தின்னு நம்ம கீதம்மாவோட குண்டா இருக்காங்க. என்ன அவங்க 96 இந்த சம்பவம் நடந்தது. 1996 ஒரு மார்கழி. ஆக இங்க என்னன்னா நாம் திருப்பதி படிக்கிறது அதுக்கெல்லாம் வேற. அந்த நம்பிக்கை இருக்குல்ல, இந்த பதிகம் நான் இயற்றியதல்ல, ஞான சம்பந்தர் இயற்றியது. ஞான சம்பந்த பெருமான் வார்த்தை அவர் இந்த பூமியில இல்லாதனால என் மூலம் மக்களுக்கு போகுது. அப்ப ஞான சம்பந்தா உன்னுடைய பதிகத்தை அந்த அச்சுத கலப்பர் கேட்பாங்க. அவங்களுக்கு குழந்தை பேரே கிடையாது. அவங்க போய் குழந்தை பேர் இல்ல, திருமணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நீகண்டாருடைய அப்பா அம்மா அவங்க குருநாதருடைய அமையும் திருவெண்காடு சேர்ந்து 32 ஆடி 48 நாள் தங்கி 48வது நாள் விடியற் காலையில பெருமான் அவங்க கணவருடைய சிறகலப்புடைய கனவில் இந்த பிறவிலே உனக்கு மக்கட்பேர் கிடையாது, மன்னித்து விடுங்கிற மாதிரி பேசியிருக்காரு நம்மால். அப்ப அச்சுதகலப்ப சொன்னாராம், எங்களுடைய பிறவி இப்படி இருந்து போகிறது,
ஞான சம்பந்தருடைய பதியத்தை படிப்பதற்காக பாபு எங்களுக்கு திருஞான சம்பந்தரை போன்று அறிவு மிக்க குழந்தை தாருமல் கேட்டாங்க. அப்புறம் சாமி அப்படியே ஆகட்டும்ட்டாரு. அப்புறம் நல்லபடியா மெய்கண்டார் பிறந்தார். 16 வயதுல சித்தாந்த சாத்திரங்களை சிவஞான போதத்தை அருளினார். நம்ம என்ன போய் அதையா கேட்கிறோம்? எங்க வீட்டுக்கு மெய்கண்டார் பிறக்கணும், ஞான சம்பந்தர் பிறக்கணும், நான் கொடுக்குற திருநீர் எதிர துணை நோய் தீர்க்கணும் தானே கேட்கணும். இத கூடவா இந்த சாமி செய்ய மாட்டாரு? எல்லோரும் முயற்சி செய்து பார்க்கலாமா? என்னங்க லோகநாதன் ஐயா, நமச்சிவாயா, நேரத்தே உங்களுக்கு இதை சொல்லி விட்டேன்னு நினைக்கிறேன். முயற்சி எல்லாரும் முயற்சி பண்ணி பாருங்க. ராமர் கிட்ட இருக்கு, ராமர் தான் வராது. அப்புறம் அந்த இறைவனுடைய பேரர் கருணை என்ன, யாரு கண்டது எல்லாரும் திருநீர் கொடுத்து நிறைய பேர் நோய் நீங்களா எவ்வளவு பேர் திருநீர் அடிவாங்க இல்ல. இன்னைக்கு இந்த பதிவு கேட்கிற எல்லோரும் ஒரு நம்பிக்கையோடு அக்கம் பக்கத்துல ஏதோ குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, யாருக்காக உடம்பு சரியில்லைன்னு போய் மந்திர மாதிரி சொல்லி திருநீர் அணிவித்து அவங்க உடல் நலம் பெற்றாங்கன்னு வைங்க. அப்புறம் எங்க பள்ளிப்பாளையத்து அம்மா மாதிரி நீங்களும் மந்திரவாதி ஆகிருக்கீங்க, சைவ மந்திரவாதி. ஆசை புத்தி அறைகளுடைய எங்கேயோ பெங்களூர்ல ஒசூர்ல சிறு குழந்தைக்கு மேட்டூர்ல இருந்துட்டு சொக்கம் போன் பண்ணி சொன்னா அங்க தாத்தா நிமான்ஸ்ல திருநீர் வச்சா உடல்நலம் தேறி நல்லா ஆகுது. அப்படி இருக்குள்ள நீங்க நேர்ல இருந்து நீங்களே கொடுக்குள்ள அந்த பலன் தருமா தராதா? நம்பினால் தரும், நம்பினோர் கட்டுவதில்லை. என்னங்க கந்தசாமி பாலசுப்ரமணியம் ஐயா, நமச்சிவாய வாழ்க. முயற்சி பண்ணி பாருங்க. இது ஒரு எக்ஸாம் மாதிரி, எக்ஸாம் மாதிரி ட்ரை பண்ணுங்க. லைட்டா லைட்டா பொண்ணு மூஞ்சிலே அடிக்கிட்டு வண்டியே ஓட்ட முடியல. அதனால லைட்டா பொண்ணு லைட்டு மயிர் போய் போட்டு மறதி. அதனால இங்க வண்டிக்கு நேர எதுக்கா ஊர் போட்ட பிரைட்டா ஒருத்தர் லைட்டை போட்டு வண்டி நிறுத்திட்டாரு. மோடமாவும் நிறுத்த மாட்டேங்கிறாரு, அது கிடக்குது. அதனால என்ன இதனால என்னன்னா சும்மா நானும் இந்த தேவாரம் படிக்கிறேன், நானும் திருவாசகம் படிக்கிறேன்னா ஒண்ணும் நடக்காது. ஒரு ட்ரையல் பார்க்கலாம் இல்ல நம்ம அன்பர்கள். என்னங்க கோமதி அம்மா, முயற்சி பண்றீங்கயா? முயற்சி இல்ல, வைங்க நல்லாவும், அவ்வளவுதான். சரிங்கய்யா சரிங்கய்யா சரிங்க. நீங்கள சொல்றீங்க, ஞான சம்பந்தர் சொல்றாரு. அதனால இது என்னுடைய பேரர் கருணையினால ஒரு பெரிய, சும்மா படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாதானே நம்மளும் முன்னேற முடியும், இறைவனும் அந்த பேரொழில் செய்வார்கள். சும்மா சைவத்தை காப்பாற்றணும் திருநீட்டின் ஒளிவிடணும் பேசினா போதுமா? ஞான பாடியது உண்மையா பொய்யான்னு நம்ம பார்த்து வெப்ப நோய் தீர்ந்தது நீங்க வைக்கிற திருநீர் உண்மையா? அந்த வெப்ப நோய் நீங்கியதும் உண்மைதானே? அது உண்மைன்னா இது உண்மையா தானே நடக்கும். கரெக்டா வந்துட்டோமா? அதனால எல்லோரும் முயற்சி பண்ணுங்க. ஏன்னா முயற்சி திருவினையாக்கும். திருங்கிறது இறை அருளை குறிக்கக்கூடிய வார்த்தை. மகாதேவனையா, எல்லாருக்கும் நமச்சிவாய் வாழ்க. இன்னைக்கு நிகழ்வுக்கு வந்த அனைவரையும் திருவருளால்
ஐயா திருச்சிட்டம்பலங்கய்யா. அடி நமச்சிவாய வாழ்க்கை. நமச்சிவாயலுக்கு மன்னிச்சிருங்கய்யா. ஹை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, கோச்சுக்காதீங்கய்யா. பண்ணுங்க நான் உங்களுக்கு வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கீங்கய்யா, அதனால பேச முடியல. நமச்சிவாய வாழ்க்கைங்கய்யா. நமச்சிவாய வாழ்க்கை. இன்னும் இன்னைக்கு மக்களுக்குனா இன்னைக்கு அடியன் வந்து அந்த புத்தகம் அனுப்புறதா சொல்லியிருந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் நாமக்கல் வரைக்கும் கொஞ்சம் போக வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சு. அங்க போயிட்டு வரலான்னா நிறைய அன்பர்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சதுனால லேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எல்லோரும் எவ்வளோ யாருக்கு சேர்க்கணும்னு சாமி முடிவு பண்ணியிருக்காரோ அத்தனை புத்தகங்கள் அந்தந்த கவர்ல போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நாளைக்கு அட்ரஸ் எழுதி சரிங்க. ஒரே நிமிஷம் ஐயா, கொஞ்சம் வண்டி ஹெட்லைட் போடுங்க. ஒரு நிமிஷம் லைன்லயே இருங்க. ஏன் பவர் கட் ஆயிடுச்சுங்கய்யா? அதனால பெருமானுடைய பேரர் கருணையினால ஏதோ நல்லது நடந்துட்டு இருக்கு. ஒரே நிமிஷங்கய்யா, இந்த ஓட்டுநருக்கு தொகை கொடுத்துட்டு நான் லைன்ல வரேன். லைன்ல இருங்க. ஹெட்லைட் ஆஃப் பண்ணிடுங்க. இந்தாங்க. நான் உங்களுக்கு புதன்கிழமை ஈவினிங் கூப்பிடுறேன். நாளைக்கு போறோம். ஐயா என்னாச்சு? சரி, அதனால நாளைக்கு போறோம். கேன்சல் ஆயிடுச்சு. நம்ம வந்து வியாழன் அல்லது வெள்ளி கண்டிப்பா போயிட்டு வந்துடலாம். பஸ் வண்டி ஆஃப் பண்ணிடலாம்ல, ஃபேன் ஓடுது. இந்த வெளிகேட்டு பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஐயா எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்க. அது இங்க சேலம் போயிட்டு வந்தோம், நாமக்கல் போயிட்டு வந்தோம். ஒர்க் ஷாப் வந்துச்சு, பவர் வேற இல்லைங்களா. அப்புறம் ஓட்டனுடைய வியர்வை காயறதுக்குள்ள கூலி கொடுக்கணும் இல்லைங்க. அதனால இன்றோடு பெருமானுடைய கருணால மந்திர மாத நீர் பதிகம் படித்தோம். நான் ஒரு டிகிரி படிச்சா அதை கொண்டு வாழ்வதற்காக ஒரு ஊழியம் மீட்டுறது ஒரு முறையா வச்சிருக்கோம். இல்லை எது படிச்சாலும் இங்கு வந்து உயிருக்கு ஊதியம் மீட்ட வேண்டும் அல்லவா. எல்லோரும் நல்லவர் தீயவர், எல்லோரும் நம்ம நல்லவன் சொன்னா நம்ம 4 பேருக்கு நல்லது செய்ய இந்த பதிகம் பயன்படும். உள்ள கிடக்கை முயற்சிப்போம். இல்லாமல் என் தந்தை மேட்டு மீனாள் சொக்கநாதருமானின் பேரொரு கருணையினால் உள்ளார்ந்த எண்ணம் உள்ள அனைவருக்கும் ஞானசம்பந்தர் எவ்வாறு வெப்ப நோய் தீர்க்க இந்த திருநீர் உதவியதோ அது போல பிறப்பினி தீர்க்க அந்த ஆற்றல் கற்று கேட்ட அனைவருக்கும் உண்டாக எல்லாம் உள்ள என் தந்தை மேட்டு மீனாள் சொக்கநாத பெருமானின் திருவடியை சிந்தித்து பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நமச்சிவாய் வாழ்கங்க. அவங்க கருத்துக்களை பகிரலாம். ஐயா சிவான் ஒரு ஐயா வந்திருக்காங்க. கீதாமா
ஐயா கோமதி அம்மா நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்கங்கய்யா. சொல்லுங்க அண்ணே. மறுபடியும் நாளைய இது என்ன எதுன்னு தெரியல. பெருமா நாளை என்ன தலைப்புல பேச அனுமதி செய்வாரோ தெரியல. இந்த 2 நாளா கொஞ்சம் அதிகமான அலைச்சல் கண்ணு. அதனால இந்த 2 நாளா வகுப்பு ஒன்றும் மனசு திருப்தியா பேசுற மாதிரி தெரியல. அதனால நண்பர்கள் பிழையிருப்பின் சொல்லுங்கம்மா. நாளை என்ன தலைப்பிலேயே சிந்திக்கலாம். திருவுருள் கிட்ட முடிவுக்கு இருக்கேன். நீங்க யாராவது ஏதோ ஒரு தலைப்பு சொன்னா அதுக்குள்ள போலாம். ஐயா திருக்கழுமலம் பத்தி சிந்திக்கலாங்கய்யா. நிறைய பதிகம் பாடி இருக்காரு. அப்படிங்களா? மண்ணில் நல்லவன் என்கிட்ட திருமுறை சிறப்பு மலர் புக்கு தாங்கய்யா இருக்கு. அதுல இந்த ஐயா மண்ணில் ஐயா மண்ணில் கூரை சொல்லுங்க ஐயா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். நீங்க அந்த அம்மாவை அதுதானே சொன்னாங்க. இதுக்கு முன்ன சொன்னீங்களோ அதுதான் சொல்ல வந்தாங்கன்னு நினைக்கிறேன். நானும் அதுதான் கேட்கிறேன். ஓ, நானும் அதுதாங்க ஐயா கேட்கிறேன். சரி கண்ணு. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். நல்ல தலைப்புங்க. மண்ணில் நல்ல பஞ்சாயமான தலைப்பு. நமச்சிவாய வாழ்கங்கய்யா. சொல்லுங்கய்யா. அது நான் பஸ் ஸ்டாப்ல மாறினேன். பஸ் ஸ்டாப்ல தேங்காய் அனுப்பிருக்கு. அப்போ உங்க பேச்சை சரியா கேட்க முடியல. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுட்டு இருந்தேன். அது நாளை பதிவுல கைலாசம் அனுப்பிச்சு வைப்பாங்கய்யா. அது ஒன்றும் குறைவில்லைங்க. நாளை கேட்டுக்கலாம். நாளை தலைப்பு மண்ணில் நல்ல வண்ணம். அது நல்ல தலைப்புல நீங்க பேசுங்க ஐயா. அது எல்லாருக்கும் நீங்க சொல்றது எல்லாரும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். வைகளும் மேட்டில் நல்கதிக்கு யாதுமோர் குறைவு. என்ன வார்த்தை? நல்ல வார்த்தை. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். வைகளும் எண்ணில் நல்கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்லதொருவும் கழுவன வளர்ந்தக பெண்ணில் நன்னாடொரும் பெருந்தகை இருந்ததே. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த பெருந்தகை பற்றி நாளை சிந்திப்போம். அது வேற லெவல் பாட்டுங்க அது. அதனால திருவள்ளால் நாளை மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். கைலாசே கொஞ்சம் வெளியே இருக்காப்புல. சென்னையில இருந்தாப்புல வேலை விஷயமா அங்க ஜாயின் பண்ணியிருக்காரு. அசோக் நகர்லயே எங்கேயோ இருக்கேன்னாரு. அதனால இன்னைக்கு வகுப்புல கைலாஸ் காண மாட்டாருக்கு. இருக்காப்லையா? ஐயா கேட்டுட்டு தாங்க இருக்கேன். கேட்டுட்டு தான் இருக்கேன். நமச்சிவாய வாழ்க. சரி நமச்சிவாய. அம்மா முதல் 10 நிமிஷம் பண்ண முடியலைங்கம்மா. அதுக்கப்புறம் தான் பண்ணேங்கம்மா. சரிங்க சரிங்க. நீங்க இதாம்மா? இல்ல நான் பண்ணலைங்க ஐயா. நான் கடைக்கு வந்துட்டேன். இப்பதான் வீட்டுக்கே வரேன். ஓ சரி சரி. அதனாலதான் பண்ண முடியாது. அட்டன் பண்ணிக்கிட்டேன். சரிங்க. சாமி தேவையானதை பண்ணிட்டாரு. தேவையில்லாத விடுறாரு அவளுக்கு. அதனால பெருமாளுடைய திருக்கருணை இருந்தவாறு. நேற்ற வகுப்பு அம்ம நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்காவது கரெக்டா 9 மணிக்கு நிறைவு செஞ்சுக்கலான்ட்டு. சரிங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க்கங்க ஐயா. எல்லோருக்கும் நமச்சிவாய. எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்க.
ஆனவச்சிவாய். இந்த திருநீர் பூசுறது வந்து ஐயா, அதான் சொல்லிட்டவங்க தான் அந்த தண்ணியில குழைச்சி பூசலாமா, மற்ற பேர் பூசலாமா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை யாரும் அன்னையில குழைச்சி பூசுனீங்களாக்க மங்காமல் இருக்கும், தெளிவா ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அது பூசலாம்ல? அப்படி தாராளமா பூசலாம். யாரும் வந்து தீட்டு வாங்குறவங்க தான். சரி, சொக்கர் வந்து இன்னைக்கு குழுக்கு எல்லாருக்கும் தீட்சை கொடுத்துட்டா இருக்கும். கேட்குறேன்.